இந்த செஷன்ல கால்ஸ் இன் அட்வான்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், ஷேர்ஸ் இஷ்யூ பண்றப்ப அதனுடைய வேல்யூ இருக்கு இல்லையா? இப்போ நம்ம ஃபேஸ் வேல்யூ, நாமினல் வேல்யூன்னு எல்லாம் சொல்றோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 10 rupees இருக்கக்கூடிய ஷேரை நீங்கள் 1 ஸ்ட்ரோக்லேயே வாங்கலாம், இல்லைன்னா அப்ளிகேஷன் டைமில் ஒரு அமௌண்ட்டு, அலாட்மெண்ட் டைமில் ஒரு அமௌண்ட்டு, அப்புறம் ஃபர்ஸ்ட் கால், செகண்ட் கால், அப்புறம் தேர்ட் அண்ட் ஃபைனல் கால், அது மாதிரி கால்ஸ் மூலமாகவும் அந்த அமௌண்ட்டை நீங்கள் கலெக்ட் பண்ணலாம். இப்படி கலெக்ட் பண்ணுறப்ப அந்த காலில் தேவைப்படுற அமௌண்ட்டை விட அதிகமான அமௌண்ட்டை அந்த ஷேர் ஹோல்டர் பே பண்ணுறாருன்னு வைங்க, அதை தான் நம்ம கால்ஸ் இன் அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தி எக்ஸஸ் அமௌண்ட் பெய்டு ஓவர் தி கால்ட் அப் வேல்யூ ஆஃப் அ ஷேர் இஸ் நோன் அஸ் கால்ஸ் இன் அட்வான்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அப்ளிகேஷனில் 4 rupees, அலாட்மெண்ட்டில் 4 rupees, காலில் வந்து 2 rupees அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்ளிகேஷன் டைமில் 4 அவங்க பே பண்ணி ஆகணும், பே பண்ணியாச்சு. அலாட்மெண்ட் டைமில் பேலன்ஸ் 4 தான் பே பண்ணணும், ஆனால் அந்த டைமில் வந்து 6 rupees பே பண்ணுறாங்கன்னு வைங்க. அப்போ அங்கே டியூவாக இருக்கிறது 4 rupees தான். இந்த 2 rupees வந்து இன்னும் டியூ ஆகலை, இதை வந்து அவங்க அட்வான்ஸாக பே பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் இதை நாம் கால்ஸ் இன் அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸஸ் அமௌண்ட் பெய்டு ஓவர் த கால்ட் அப் வேல்யூ. இங்கே கால்ட் அப் வேல்யூ வந்து 4 தான், ஆனால் அவங்க பே பண்ணது 6. ஸோ இந்த எக்ஸஸ் வேல்யூவை தான் கால்ஸ் இன் அட்வான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் எக்ஸஸ் மணி பெய்ட் ஆன் அப்ளிகேஷன் ஆர் அலாட்மெண்ட் ஆர் கால்ஸ். சச் எக்ஸஸ் அமௌண்ட் கேன் பி ரிட்டர்ன்ட் ஆர் அட்ஜஸ்டட் டுவர்ட்ஸ் ஃபியூச்சர் பேமெண்ட். ஸோ இந்த கால்ஸ் இன் அட்வான்ஸ் வந்து இந்த மாதிரி அலாட்மெண்ட் ஸ்டேஜில் தான் வரணும் அப்படின்ட்டு இல்லை, அப்ளிகேஷன் டைம்லேயே வரலாம். 4 rupees அப்ளிகேஷன் பே பண்ண வேண்டிய இடத்துல 10 rupees பே பண்ணுறாங்கன்னு வைங்க, இல்லை 4 rupees அப்ளிகேஷன் பே பண்ண வேண்டிய இடத்துல 6 rupees பே பண்ணுறாங்க. அப்போது 4 rupees தான் அப்ளிகேஷனுக்கு போகும், 2 rupees கால்ஸ் இன் அட்வான்ஸ்க்கு போயிடும். ஸோ இந்த மாதிரி அட்வான்ஸாக பே பண்ணுறத என்ன பண்ணலாம், அதுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒன்று அட்வான்ஸாக பே பண்ணுறத ரிட்டர்ன் பண்ணலாம், அது ஆப்ஷன் நம்பர் 1. இல்லைனா அதை ஃபியூச்சர் பேமெண்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கேஸ் எடுத்துட்டிங்கன்னா 4 rupees பே பண்ண வேண்டிய இடத்துல 6 rupees பே பண்ணிட்டாங்க. அப்போ 2 rupees வந்து ஒன்று ரிட்டர்ன் பண்ணலாம், இல்லைனா ஃபியூச்சரில் என்ன, ஃபியூச்சரில் அலாட்மெண்ட் டைமில் 4 rupees கால் ஃபார் பண்ணுவாங்க இல்லையா, அப்போது இந்த 2 அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் 2 மட்டும் அந்த ஷேர் ஹோல்டர் பே பண்ணால் போதுமாக இருக்கும். ஓகே, ஸோ அதுதான் வந்து இந்த விஷயம். அடுத்தது, if the company decides to adjust such amount towards future payment, the excess amount may also be transferred to a separate account called calls in advance account. ஓகே, அதை இன்னும் கொஞ்சம் கிளியராக பார்ப்போம். அதாவது 10 rupeesன்றது தான் ஷேர் வேல்யூ. ஷேர் அப்ளிகேஷன் டைமில் பே பண்ண வேண்டியது வந்து 4 rupees, ஆனால் எவ்வளோ பே பண்ணிட்டாங்க, 6 rupees பே பண்ணிட்டாங்க. அப்போ 4 தான் வந்து ஷேர் அப்ளிகேஷனுக்கு போகும். அப்போ இந்த ரிமைனிங் 2 rupees இருக்கு இல்லையா, இது வந்து எக்ஸஸாக இருக்கிறதுனால இதை நாம் கால்ஸ் இன் அட்வான்ஸ் அப்படின்ற அக்கௌண்ட்டுக்கு மாற்றணும். ஓகே, ஸோ நம்ம என்ட்ரி என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் அப்படின்ட்டு 6 rupeesக்கு என்ட்ரி போட்டுருவோம் ஃபஸ்ட்டு. இதில் 4 rupees வந்து நம்ம ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு போயிடுவோம். அப்போ இந்த ரிமைனிங் 2 rupees என்ன பண்ணுவோம், அதை வந்து கால்ஸ் இன் அட்வான்ஸ் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு போகணும். அப்போ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், இந்த ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும். எவ்வளோ, 2 rupeesக்கு, டு கால்ஸ் இன் அட்வான்ஸ் அப்படின்ற அக்கௌண்ட்டுக்கு இந்த 2 rupees நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ அதுதான் இந்த பேரால சொல்லியிருக்காங்க. இப்போ இஃப் த கம்பெனி டிசைட்ஸ் டு அட்ஜஸ்ட் சச் அமௌண்ட் டுவர்ட்ஸ் ஃபியூச்சர் பேமெண்ட், தி எக்ஸஸ் அமௌண்ட் மே பி ட்ரான்ஸ்ஃபர் டு அ செப்பரேட் அக்கௌண்ட். அந்த செப்பரேட் அக்கௌண்ட்டை தான் நம்ம கால்ஸ் இன் அட்வான்ஸ் அக்கௌண்ட்னு சொல்கிறோம். இந்த கால்ஸ் இன் அட்வான்ஸ் does not form part of company's capital and no dividend is payable. In balance sheet it should be shown under current liabilities. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து கால்ஸ் இன் அட்வான்ஸ், அதாவது அவங்க வந்து அட்வான்ஸாக பே பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து கேபிட்டல் கிடையாது. இது கேபிட்டல் கிடையாது அப்படின்றதுனால இந்த கேபிட்டலில் டிவிடெண்ட் பே பண்ண மாட்டாங்க. ஓகே, அண்ட் ஈவன் பேலன்ஸ் ஷீட்டில் வந்து இது எங்கே டிஸ்க்ளோஸ் ஆகும், கரண்ட் லயபிலிட்டிஸ் அப்படின்ற ஹெட்டில் தான் வந்து இந்த கால்ஸ் இன் அட்வான்ஸ் வந்து டிஸ்க்ளோஸ் ஆகும். அடுத்தது கம்பெனிஸ் ஆக்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். செக்ஷன் 50 ஆஃப் கம்பெனிஸ் ஆக்டில் என்ன சொல்கிறாங்க, த கம்பெனி கேன் அக்செப்ட் கால்ஸ் இன் அட்வான்ஸ் ஒன்லி இஃப் இட் இஸ் அத்தரைஸ்டு பை ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன். அதாவது ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷனில் அத்தரைசேஷன் இருந்தால் மட்டும்தான் கால்ஸ் இன் அட்வான்ஸ் பாசிபிள். ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷனில் அதுக்கான பெர்மிஷன் இல்லை அப்படின்னா கால்ஸ் இன் அட்வான்ஸ் இவங்க வந்து அக்செப்ட் பண்ண முடியாது, அதை ரிட்டர்ன் பண்ணியே ஆகணும். அடுத்தது,
As per Table F of Indian Companies Act 2013, interest may be paid on calls in advance if articles of association so provide, not exceeding 12% per annum. Okay, so நம்ம டேபிள் எஃப்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கால்ஸ் இன் அட்வான்ஸ், அதாவது பணம் வந்து நீங்கள் அட்வான்ஸாக வாங்கிட்டீங்க இல்லையா, ஸோ அதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணலாம். ஆனால் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும்னா அது வந்து ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷனில் வந்து பெர்மிட் பண்ணியிருக்கணும். அண்ட் மேக்ஸிமம் இன்ட்ரெஸ்ட் வந்து 12%. ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 12% தான் வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக பே பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுதான் வந்து கால்ஸ் இன் அட்வான்ஸை பற்றி. இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக நம்ம கேஸ் ஸ்டடிஸ் மூலமாக தெரிஞ்சுக்கலாம்.